வணக்கம் அபிரகாம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. அபிரகாம் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவாக தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயிலை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அபிரகாம் இதனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக உள்ளே இருக்கும் அரசு அலுவலர்களும் சரி, வெளியிருப்ப பொதுமக்களும் சரி உள்ளே வெளியே வர முடியாமல் ஒரு தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய பராமரிப்பு உதவியை புதிதாக அப்ளை செய்தவர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. மாற்றுத்திறனாளி துறையில் வழங்கக்கூடிய 2000 ரூபாயும் 100 பேருக்கு வழங்கப்படவில்லை. 100 வேலை திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டுக்கு வேலை துவங்கப்படவில்லை. ஏஒய் அட்டையும் வழங்கப்படாமல் உள்ளது என்ற பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. ஆர்ப்பாட்டத்தின் முடிவாக தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்புறம் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக உள்ள இருக்கும் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உள்ளே மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை கூட்டத்திற்காக சென்றவர்கள் அவரும் வெளியே செல்ல முடியாமல் உள்ளே இருக்கும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது. ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஒரு பாதுகாப்பை ஈடுபட்டு வந்த போதும் கிட்டத்தட்ட வாயில் முன்பாக மாற்றுத்திறனாளிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் இப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏன்னா 2 மணி நேரமாக, அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே வந்த பொதுமக்களும் சரி, வரக்கூடிய பொதுமக்களும் சரி உள்ளேயும் வெளியே செல்ல முடியாமல் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அப்புறம் இதனால் கிட்டத்தட்ட இங்கே ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி அவர்களும் வெளியே செல்ல முடியாமல் உள்ளே காத்திருக்கும் காட்சிகள் தற்போது நமக்கு கிடைத்துள்ளன. இது பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அபிரகாம்.